சரியா வேலை செய்யாத இந்த மாதிரி கேஸ் லைட்டரை வீட்டுல சமையல் செய்கிற பெண்களை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பழுதான அந்த லைட்டரோட மேல் பகுதியை எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில இந்த மாதிரி பெரிய ஊசியை வச்சு மூடிய கலத்துற மாதிரி கலத்திருங்க. எல்லா லைட்டர்லயும் இந்த மாதிரி கலத்துற அமைப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. இப்ப இந்த லைட்டர்ல பாருங்க, மேல் பக்கம் கலட்டுற மாதிரி எந்த ஒரு ஓட்டையும் இல்ல. ஆனா இந்த மாதிரி லைட்டரை கை பிடிக்கிற இடத்தை பிடிச்சு கலட்டினாலே வந்துரும். இந்த மாதிரி லைட்டருக்கு இப்படிதான் கலட்டணும். இப்ப பழுதான இந்த லைட்டரோட மேல் பகுதியை முழுவதும் கலட்டிடலாம். இப்போ இதுல இருந்து கலட்டுற ஒவ்வொரு பகுதியையும் ஒரு வரிசையா அடிக்கிடலாம். இப்போ அடுத்த பகுதியும் உள்ள இருந்து எடுத்துடலாம். இப்படி வரிசையா வச்சா திரும்ப மாட்டும் போது சரியான முறையில மாட்டிடலாம். இப்போ உள்ள இருக்க அடுத்த பகுதியை எடுத்துடலாம். அடுத்தது அந்த லைட்டரோட அடியில ஸ்பார்க் வரக்கூடிய பகுதி ஒண்ணு உள்ள இருக்கு. அத சாதாரணமா கையச்சு தட்டினா வராது. அதனால அடிப்பகுதியில இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கொஞ்சமா தட்டி எடுத்துடலாம். இப்ப பாருங்க, சூப்பரா வெளியே எடுத்தாச்சு. இப்ப இதையும் அதே பொசிஷன்ல அந்த லைன்ல வச்சிடலாம். அடுத்ததான் அந்த லைட்டரோட அடி பகுதியில எண்ணெய் பசையும் அழுக்கும் சேர்ந்து ஒரு லேயர் மாதிரி ஒட்டி இருக்கு. இப்ப நான் இதை கொஞ்சமா சுரண்டி எடுக்கிறேன். எவ்வளவு வருது நீங்களே பாருங்க. இப்படி எண்ணெய் பசை சேர்ந்த இந்த அழுக்கு எதனால வருதுன்னா, நம்ம வீட்டுல உள்ள லைட்டரை சமையல் பண்ற இடத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி எங்கேயாவது வச்சிருப்போம். இந்த நேரத்துல சமையல் பண்ணும்போது சூடான எண்ணெய் ஆவியாகும். அப்படி ஆவியான எண்ணெய் இந்த லைட்டரோட அடி பகுதியில ஒரு லேயர் மாதிரி பிசு பிசுன்னு படிஞ்சிரும். இப்படி பிசு பிசுன்னு இருக்கிறதுனால தூசியும் சேர்ந்து அதுல ஒட்டிரும். அதனால சமையல் பண்ற இடத்தோட ரொம்ப பக்கத்துல கேஸ் லைட்டரை வைக்காம இருக்கிறது நல்லது. இப்ப இந்த கேஸ் லைட்டரோட அடிப்பகுதியை கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி கம்பியில துணியை சுத்திருங்க. அடுத்தது அந்த லைட்டரோட அடிப்பகுதியில நல்லா கிளீன் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு. மேலுள்ள இவ்வளவு பகுதியிலையும் பிசு பிசுப்பான இவ்வளவு அழுக்கு இருந்திருக்கு. அடுத்ததா ஸ்பார்க் வரக்கூடிய இந்த பகுதியை எடுத்துக்கோங்க. இதோட முனி பகுதியில பாத்தீங்கன்னா ஸ்பார்க் வரக்கூடிய மெட்டல் அமைப்பு ஒண்ணு இருக்கும். அதுல இந்த மாதிரி உப்புத்தாளை வச்சு தேய்ச்சி கிளீன் பண்ணிருங்க. இப்ப பாருங்க, சூப்பரா தேய்ச்சி கிளீன் பண்ணியாச்சு. இப்ப இத மறுபடியும் கலட்டின மாதிரியே மாட்டிடலாம். அதாவது இந்த மாதிரி அடிப்பகுதியில இருக்கிற மாதிரி மாட்டிருங்க. அடுத்ததான் இந்த பகுதியை எடுத்து பழையபடி மாட்டிடலாம். அடுத்ததான் இந்த பகுதியோட அடிப்பகுதியில கொஞ்சமா உப்பு தாளிச்சு தேய்ச்சிருங்க. இப்ப இதையும் பழையபடி மாட்டிடலாம். கடைசியா இதையும் மேல் பகுதியில மாட்டிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா லைட்டர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை அடிச்சு செக் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, அடியிலே சூப்பரா எரியுது. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அடிச்சு பாத்திரலாம். இப்பவும் சூப்பரா எரியுறத பார்க்க முடியுது. அதே மாதிரி அடுப்பு பக்கத்துலயோ அல்லது வெப்பம் வரக்கூடிய பக்கத்துலயோ லைட்டர் இந்த மாதிரி கண்டிப்பா வைக்க கூடாது. ஏன்னா அந்த லைட்டருக்குள்ள பிளாஸ்டிக் பகுதி அதிகமா இருக்கு. இப்போ ஏற்கனவே லைட்டரை கலத்தின பகுதியை பாருங்க. இப்ப இதுவும் பிளாஸ்டிக் தான், இதுவும் பிளாஸ்டிக் தான், இதுவும் பிளாஸ்டிக் தான். அதனால அதிக வெப்பம் இருக்கிற இடத்துல இந்த லைட்டரை வைக்கும் போது உள்ள இருக்கிற பிளாஸ்டிக் பகுதி வெப்பத்தினால அதோட வடிவம் மாறும். இதனாலயும் லைட்டர் சரியா வேலை செய்யாம போகும். அதனால இந்த மாதிரி லைட்டரை பாதுகாப்பான இடத்துல வச்சு பயன்படுத்துங்க.